எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த புதிய மாதத்திற்கான ஒரு அருமையான வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். ஆகையினால் இந்த மாதத்திற்கான செய்தியை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் விசேஷமான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். You shall serve the Lord your God, and he shall bless your bread and your water. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஆண்டுகள் எகிப்து என்கிற தேசத்திலே பார்வோனுக்கு கொத்தடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை அவன் கடுமையாய் நடத்துகிறான். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாழ்க்கை கசப்பாய் மாறினது. அப்படின்னா ஏன் வாழ்கிறோம் என்கிற நிலைக்கு வந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு பண்ணியிருந்த உடன்படிக்கை, அவர்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இடும்போது கர்த்தர் இறங்கி வந்து இடைப்படுகிறார். அப்போ அவங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த பார்வோன், அவனோடு தேவன் பேசுகிறார். நேரடியாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேயை அனுப்புகிறார். அனுப்பி சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி நீ அவர்களை போக விடு. யாத்திராகமம் 8:1. ஆராதிக்கும்படி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா, let my people go that they may serve me. என் ஜனங்களை அவர்கள் எனக்கு சேவை செய்யும்படியாய் நீ அவர்களை போக விடு. அவர்கள் என் ஜனங்கள், அவர்கள் எனக்கு தான் சேவை செய்ய வேண்டும். அவர்கள் உனக்கு சேவை செய்யும்படியாய் நீ அவர்களை அடிமையாய் நடத்த நான் இனிமேல் விட்டு வைக்க மாட்டேன். அவர்களை நீ விடுதலை செய்தே ஆக வேண்டும். அப்படி அவர்கள் விடுதலை ஆகும்போது அவர்கள் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, பார்வோனும் எவ்வளவோ போராடி பார்க்குறான் இந்த ஜனங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் 10 வாதைகளை அனுப்பினார். அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கையிலிருந்து முற்றிலுமாக மீட்டு கொண்டார். ஆனால் ஒரே காரணத்திற்காக தான், என் ஜனங்கள் என்னை சேவிக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பார்வோனுக்கு அவர்கள் அடிமையாக வேலை செஞ்சப்ப பார்வோன் அவர்கள் வாழ்க்கையை கசப்பாக்கினான். ஆனால்
அவர்கள் விடுதலையான பிறகு அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த யாத்திராகமம் 23-25 தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மாதிரி ஒரு நல்ல எஜமான் இருக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபடியாக கர்த்தரும் விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ரட்சிப்பை பெற்ற நாம் தேவனை சேவிப்பதையே நம்முடைய முதல் நோக்கமாக வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முழு நோக்கமாகவும் அதை தான் வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்து சிலருடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை தேவன் செய்கிறார். சரீர பிரகாரமான சுகத்தை கொடுக்கிறார். மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை உன்னுடைய ஆயுசு குறைவு, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆயுசை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். சுகத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். பலவிதமான துன்பங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார். ரட்சிப்பின் மூலமாக சிலருடைய வாழ்க்கையிலே மிகுந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து கர்த்தர் பெரிய விடுதலைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை ஒரு மனுஷராலும் மதிக்கப்படாத ஒரு குப்பையை போல இருந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உயரத்திலே உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரட்சிப்பின் மூலமாய் தேவன் செய்கிற நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் செய்கிறேனே, இன்னும் செய்ய போகிறேனே. இதற்கெல்லாம் காரணம் ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்பை கொடுத்த எனக்கு நீ சேவை செய்கிற மகனாக இருக்க வேண்டும். 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனை சேவிப்பது என்றால் என்ன? What does it mean to serve God? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலே உன் சிந்தையை திசை திருப்ப, உன் மனதை திசை திருப்ப, நம்முடைய கவனங்களை எல்லாம் திசை திருப்ப அநேக விஷயங்களை பிசாசு கொண்டு வரக்கூடும். சில நேரங்களிலே தேவன் ஆசீர்வாதம் என்று கொடுத்த காரியங்களை கூட அந்த தேவனை முக்கியத்துவப்படுத்தாதபடி கவனத்தை சிதறடிக்க முயற்சி செய்யக்கூடும். அதனால தான் ஆண்டவர் அழுத்தமும் திருத்தமுமாக சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். என்ன செகண்ட் கிளாஸில் போட்டுறாதப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்கு. என்னை மறந்து கண்டுக்காம விட்டுறாத, நான் தான் உன்னை ரட்சித்தவர். நீ வாழ வேண்டியது எனக்காக மட்டும்தான். உனக்காகவோ உன் குடும்பத்திற்காகவோ உன் பிள்ளைகளுக்காகவோ உன் சமுதாயத்திற்காகவோ நீ பார்க்கிற வேலைக்காகவோ அல்ல. காரணம், இவைகள் அனைத்தையும் உனக்கு தந்தவர் நான் ஒருவரே. நீ எனக்காக வாழ வேண்டும். ஆண்டவருடைய உள்ளம் மிகவும் நெகிழ்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறந்துடாத, ஏன்னா எல்லாமே நான் கொடுத்தது தான். என்ன விட்டுறாத. எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை
கொடுக்கறதுல ஜாக்கிரதையாயிரு. முதலாவது, தேவனுடைய அல்லது தேவனையே நாம் சேவிக்க வேண்டும் என்றால் அன்பு நிறைந்த இருதயத்தோடு அவரை ஆராதிப்பதாகும். எல்லாரும் சொல்லுங்க. அதனாலதான் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பார்வோனிடத்துல மோசே போய் சொல்லும் பொழுது, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க அவர்களை போக விடு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தில் யாத்திராமத்தில் சொல்றார், என் ஜனங்கள் எனக்கு பண்டிகையை ஏறெடுக்க அவர்களை போக விடு. பண்டிகை என்றால் என்ன? புது சட்டை போட்டு பிரியாணி சாப்பிட்டு உலக பிரகாரமாக அந்த மாதிரி காரியங்கள் மாத்திரம் அல்ல, அது அல்லவே அல்ல. பண்டிகை என்றால் 7 பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவைகள் அத்தனைக்கும் சாராம்சம், கருபொருள் கர்த்தரையே ஆராதிக்கும்படியாக. Serve him by worship from a heart of love. ஒரு வசனத்தை வாசிப்போம், ஒரு வசன பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 116 12 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Psalm 116 verse 12 and 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லா உபகாரங்கள் பாருங்க, இந்த உபகாரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. நன்மை செய்தார் என்று சொல்லவில்லை, உபகாரம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நன்மை செய்கிறார் தான், ஆனால் நன்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தல. உபகாரம் என்கிற வார்த்தையை சங்கீதக்காரன் பயன்படுத்துவது மறந்து சொல்லவில்லை, ஏதோ என்று சொல்லலை. ஆவியானவர் அவனை உணர்த்தி இந்த வார்த்தையை தான் நீ எழுதணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. இங்கிலீஷில் பெனிஃபிட்ஸ். நன்மை என்றால் நன்மை செய்வது, நல்ல காரியங்களை செய்வது. உபகாரம் என்றால் பெற்றுக்கொள்ளுகிற மனிதனுக்கு அதை பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத பொழுதும் அவன் தகுதிக்கு மிஞ்சின நன்மைகளை செய்வது பேர்தான் உபகாரமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்கள், எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஏனென்றால் இவைகளுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இது என் தகுதிக்கு மிஞ்சினதாய் இருக்கிறது. நான் எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற நிலை இன்னொன்று. இதற்கு காரணம் நான் இல்லை, நான் இல்லவே இல்லை. என் பெலன் அல்ல, என் பெலன் அல்லவே அல்ல. ஆகையினால் நான் ஒரு கேள்வியை கேட்டே ஆக வேண்டும். அந்த கேள்வி, என் தகுதிக்கு மிஞ்சி இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்தாரே, நான் என்ன செய்ய போகிறேன்? What am I going to do? எல்லாம் வாங்கி நான் சந்தோஷமா இருந்து அதோடு நிறுத்திவிட போகிறேன்னா கிடையாது. நான் ஒன்று செய்வேன். ரட்சிப்பை பெற்றதனால தானே அந்த ரட்சிப்பு என்கிற பாத்திரம், அந்த பாத்திரம் நிறைய உபகாரம். அதை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவர் செய்கிற உபகாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு உண்டாக வேண்டிய பிரதிபலிப்பு, தேவனை நேசிக்கிற இருதயம் அதிகமாக வேண்டும். பாடுறோம்ல, அது பாடலாக மாத்திரம் இருந்து விடக்கூடாது. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் ஆர்வமாய் கர்த்தரை அன்பாக நம்ம ஆராதிக்கிற விதம் மாறிவிட வேண்டும். தாவீது போய் தரையிலே உட்கார்ந்துட்டாரு. ராஜாவா இருக்கும் பொழுது தரையில உட்கார்ந்து அவர் சொல்றாரு, தேவரீர் என்னையும் என் குடும்பத்தையும் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்படின்னா உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், என் முழு உள்ளத்தோடும் உம்மை நான் துதிக்கிறேன். நம்முடைய ஆராதனை வாஞ்சையோடு இருக்க வேண்டும். சாமுவேல் சொன்னாரு, ஒரு கல்லை எடுத்து ஒரு இடத்துல நிறுத்துகிறார். நிறுத்தி அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் பெலிஸ்தர்கள் இந்த எல்லையை கடந்து பல முறை இஸ்ரவேலுக்குள்ளாரையே வந்து எங்களை பயமுறுத்திட்டு எங்க விஷயங்களெல்லாம் சூறையாடிட்டு போவாங்க. ஆனா இன்றைக்கு நீர் நான் ஜெபித்த போது இடியையும் மின்னல்களையும் முழக்கங்களையும் அனுப்பினதினாலே மனித சக்தி இல்லாமல், மனித இராணுவத்தின் செயல்பாடு இல்லாமல் நீரே அவர்களை ஓட ஓட விரட்டினீர். இந்த எல்லைக்குள்ள அவர்கள் இனி வரவில்லை, வர முடியாது. நிரந்தரமாய் எங்களை பெலிஸ்தரின் கையில விடுவித்தீர். ஆகையினால் ஒரு கோடை போட்டு ஒரு கல்லை வச்சு சொல்றாரு, இந்த எல்லைக்கு பேரு எபினேசர். ஏனென்றால் இந்த எல்லையிலிருந்து பெலிஸ்தரை எவ்வளவு தூரம் விரட்டியிருக்கிறார், இவ்வளவு தூரமும் அவர்தான் எங்களுக்கு உதவி செய்தவர். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இது எங்களால் உண்டானது அல்ல. கர்த்தருக்கு நன்றி சொல்றார். எவ்வளோ ஒரு ஆழமான நன்றி இருதயம் இருக்கிறது. ஆகையினால் நாம் நல்ல மனசார ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அதிகமாக ஆண்டவரை நேசித்து இந்த மாதத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கவனம் செலுத்துங்க. நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த துதியாகட்டும், ஆராதனையாகட்டும், ஸ்தோத்திரமாகட்டும், அது தேவனை நேசிக்கிற ஒரு இருதயத்திலிருந்து உண்டாவதாக. கடைசியாக, கர்த்தருக்கு சேவை செய்வது என்றால் என்ன? அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Serve him by building the kingdom of God. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும் போதே நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். ராஜாக்கள் உங்களில் எழும்புகிற நேரம், அந்த ராஜாவுக்கு 3 கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னா, அந்த ராஜா மனைவிகளை பெருக செய்யக்கூடாது, ஒரு மனைவியோட வாழணும். அடுத்தது, குதிரைகளை பெருக செய்யக்கூடாது. எகிப்துக்கு போய் குதிரை வாங்கிட்டு வந்து குதிரைகளை நிறையா, குதிரை லாயத்தில் ஏராளமான குதிரைகளை பெருக செய்யக்கூடாது. குதிரைகள் என்பது அது பெருமையை குறிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு குதிரையினுடைய விலை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயிலெல்லாம் ஒரு குதிரை விலை இருக்கிறது இன்னைக்கு. அப்படியெல்லாம் சிலர் வாங்குகிறார்கள். அதே போல தங்கத்தை பெருக செய்யக்கூடாதுன்னு 3 காரியத்தை சொல்றாரு. ஏன்னா உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் மேல போகக்கூடாது. உனக்கு நான் ஒரு ஆளுகையை கொடுக்குறேன்னா நீ எனக்கு கீழே என்ன சேவிக்கிற ஒரு மகனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பது 1 கொரிந்தியர் 9
19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். 1 Corinthians 9 verse 19 to 22. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பவுல் சவுலாய் இருந்த பொழுது அறியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். சரித்திரம் சொல்லுகிறது, அவர் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு 3 பெரிய படகுகளை, கிட்டத்தட்ட கப்பல் மாதிரி படகுகளை வைத்து பெரிய தொழில் செய்து கொண்டிருந்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை ரட்சித்து அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவரை தூக்கி எடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்னவாய் மாறினது என்றால், நான் எப்படியாகிலும் சிலரையாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்? நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம், நீங்கள் சொந்த பிஸ்னஸ் நடத்தலாம், நீங்கள் மாநில அரசாங்க வேலையில் இருக்கலாம், மத்திய அரசாங்க வேலையில் இருக்கலாம், NRIயாக இருக்கலாம், நீங்கள் எந்த தேசத்தின் குடிமகனாகவும் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆராதனை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக வேண்டும் என்றால் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் நம்முடைய நோக்கம் சிலரை ஆகிலும் நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சிலரைன்னு அவர் சொல்றாரு, தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். ஏனென்றால் பவுல் ஆசிய கண்டத்திலே ஒரு பகுதியையே சுவிசேஷத்தினால் நிரப்பின ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். அப்போஸ்தலர் 20:20 அவர் சொல்லுகிறார், வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரா? வீடு வீடா போய் சொல்றாரு, இயேசுவை பத்தி சொல்றாரு. ஏன் இது அவசியம்? ஆண்டவர் ஒரு பக்கம் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நினைத்து நாம் செய்கிற பிரதி உபகாரம் மற்றவர்களை நாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் கர்ச்சிக்கிற சிங்கமாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால்தான் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஆகிய இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் பொழுது என்ன நடக்கிறது? பிசாசு அவர்களை அழிக்கும்படியாய் வைத்திருக்கிற திட்டத்தை தேவனுடைய வல்லமை அழித்து போடுகிறது. தேவன் அவர்களை குறித்த வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிறது. இரண்டாவது, பூமியில மாத்திரம் அல்ல, பரலோகத்திலும் அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் இடத்தை உண்டு பண்ணுகிறார். இது நம்மேல் விழுந்த கடமை. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும். நம்முடைய நேரத்தை கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லணும். ஆண்டவரை குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்தணும். நமக்கு கொடுக்கிற பொருளாதாரங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பலமாய் கட்ட வேண்டும்.
இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு வாக்கியம் போல நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் எங்கே சொன்னார் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது இதை நாம் உண்மையாகவே ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அங்கே மளிகை கடை கிடையாது, அங்கே மால், சூப்பர் மார்க்கெட் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்து, நீ என்னை மாத்திரம் சேவிப்பாய் என்றால் ஒரு நாளும் உன் அப்பம் உனக்கு குறைவுபடாது, உன் தண்ணீர் உனக்கு குறைவுபடாது. ஏன்னா வனாந்திரத்தில் எங்கெங்கே அப்பம் கிடைக்க போகுது, எங்கே தண்ணீர் கிடைக்க போகுது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை சேவிக்கிறதில் கவனம் செலுத்தினாய் என்றால் நீ குறைவில்லாமல் வாழ்வதில் நான் கவனம் செலுத்துவேன். மாத்திரமல்ல, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், நீ என்னை சேவிப்பதை முக்கியமாக கருதி அதை செயல்படுத்தினால் உனக்கு நான் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உன்னை திருப்தியாக்குவேன். ஆசீர்வதிப்பார் என்பது அவர் திருப்தியாக்குவார். சிலருக்கு நிறையா இருக்கும், ஆனால் திருப்தி இருக்காது. கர்த்தர் திருப்தியை தருவார். அதன் விளைவாக ஆண்டவர் சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்றும் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். யோசுவா சொன்னது போல, யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி என்றால் கர்த்தரை முழு மனதோடு ஆராதனை செய்வோம், அவரை நேசிப்போம், கர்த்தருக்காக ஜீவிப்போம். இது எங்கள் வாயின் வார்த்தைகளாய் மாத்திரம் இருக்காது, எங்கள் வாழ்க்கையாய் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும், ஒரு சிலரையாகிலும் நான் ரட்சிக்கும்படியாக நான் பிரயாசப்படுவேன். செபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்தையும் நிந்தையையும் அவர் மாற்றி நிந்தையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே வெட்கத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் சிக்கி தவிக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் அவமானத்தையும் நீர் மாற்றுவீராக. அது குடும்பத்தில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், வேலை கிடைக்காததனால் இருந்தாலும், ஆண்டவரே, எந்த பகுதியிலே அவர்கள் அவமானப்பட்டிருந்தாலும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான கனத்தை தருவேன்னு சொன்னீங்களே, இரட்டிப்பான கனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இனி அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படாதபடிக்கு என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லைன்னு சொன்னீங்களே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். சரீரத்தில் வியாதி உள்ளவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பண கஷ்டங்கள் இருக்கிறவர்களுக்கு, கடன் தொல்லையினால் இருக்கிற நிந்தைகள் மாறட்டும் அப்பா. வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த நிந்தை மாறி நல்ல வேலையையும், திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை ஏற்ற துணையையும் தந்து அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதியும். ஊழியத்தை செய்து நிந்தையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் ஊழியத்தில் உமது கரம் இறங்கி வந்து அவர்களை உயர்த்தட்டும்.
நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிந்தையிலிருந்து விடுதலை செய்கிறார். அவரை துதியுங்கள். God bless you.